हरि ओम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्. சௌந்தரியலகரியில் இன்று நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது ஸ்லோகம். அம்பாளுடைய பாத வர்ணனை. அந்த பாத தூளியில் நமக்கு என்ன பயன் என்று அழகாக பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்று நாம் அனுபவிக்க உள்ளோம். பாத தூளியே முக்தியே அளிப்பது என்பதன் மூலம் ஸ்லோகத்தை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. अविद्यानामन्तस्तिमिरमिहिरद्वीपनगरी जडानां चैतन्यस्तबकमकरन्दश्रुतिझरी दरिद्राणां चिन्तामणिगुहनिका जन्मजलधौ निमग्नानां दंष्ट्रा मुररिपुवहराहस्य भवति. அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரி. அவித்யானாம், இதை முதல்ல நம்ம அந்த லைன் எடுத்துக்கலாம். இப்படியே நம்ம நேரலாவே போடலாம். அம்மா அதை நம்ம சப்ளை பண்ணிக்கணும். ஏ தாயே, லலிதா மாதாவே, உன்னுடைய பாத தூளிகள் எத்தனை நலனை தரவல்லது என்றால், அவித்யானாம் அப்படின்றதுக்கு சௌபாகியவர்தினி அப்படின்ற இடத்துல அவங்க சொல்லும்போது, அவித்யானாம் ந வித்யதே வித்யா ஏஷாம் தே அவித்யாஹா. இந்த உலகில் அறிவிருந்தும் பயன்படுத்தாதவர்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்வார்கள். நாம் எல்லோருக்கும் பாரத தேசத்தில் பிறக்கிறதே ஒரு பெரிய பலன். அதில் இந்துக்களாக பிறப்பது இன்னும் பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதில் அம்பாளை உபாசனம் செய்வது என்பது அரிதிற்கும் அரிதான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அதில் இப்படியாப்பட்ட கிரந்தங்கள், சௌந்தரியலகரி போன்ற கிரந்தங்கள் மூலமாக அம்பாளின் இந்த உண்மையான தாத்பரியத்தை அறிந்து கொள்வது என்பது எத்தனை ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இன்று அதை நாம் எல்லோரும் அனுபவிக்க முடியாமல், இத்தனை இருந்தும் பாரத தேசத்தில் பிறந்து இந்துக்களாக இருந்து ஸ்ரீவித்யா அம்பாளை உபாசித்து சௌந்தரியலகரி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தும் அதன் தாத்பரியம் உணராமல் இருந்தால் அவர்கள் எல்லாம் அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று பொருள். அப்படின்னு நான் சொல்லலை, சௌபாகியவர்த்தினியில சொல்றாங்க. அப்ப அவித்யானாம் அந்தஸ்திமிரமீகர வீபநகரி. அப்ப நாம் அவித்யில் இருந்து கொண்டு நம்மால் முடியவில்லையே. அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர தீப நகரி. அந்த நகரத்திலே இருக்கும். அவித்யா என்னும் அந்த நகரத்திலேயே நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, என் உள்ளத்தில் குடிகொண்டுள்ள தெய்வமே, உன்னை நான் காணாமல் இருக்கின்றேனே. அதனால அகத்தின் இருளை போக்கக்கூடியவள் நீ. சூரியன், இந்த இடத்துல சூரியன் சொல்லும்போது பியூட்டிஃபுல்லாக இந்த லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரியில் ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சொல்கிறார், உண்மையில் அந்த கமெண்ட்ரியில் இருக்கிறத சொல்கிறேன். உண்மையில் சூரியன் உதயமும் இல்லை அஸ்தமும் இல்லை. சூரியன் மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கின்றது. பூமி தான் அவரை சுற்றி வருகின்றது. ஆனால் நமக்குத்தான் உண்மையில் இங்கே இரவும் பகலும் வருவதால் சூரியன் ஏதோ சன்ரைசஸ் இந்த ஈஸ்ட், சன்செட் இந்த வெஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி உண்மையில் கிடையாது. இதுவே ஒரு அவித்யா. இப்படி அவித்யா பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த பூமண்டலத்தில் நாம் பிறந்து அன்னையின் கட்டாட்சத்திற்கு ஆட்பட்டும் நம்மால் அவளுடைய உண்மை ஸ்வரூபத்தை அறிய முடியாமல் இருக்கின்றோம் அல்லவா அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட்ரியில எழுதியிருக்கார். இப்போ இது அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. இது புவர்
ரொம்ப அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்காகவே இப்படி சொல்றாரு. ஜடானாம்னா அச்சேதன வஸ்து, டேபிள் மரம் மட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஜடம். அப்படி ஜட வஸ்துக்களாக வாழ்ந்திருந்தும் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி எப்படி சொல்றாருன்னா, ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சம் மீன்ஸ் இருக்கக்கூடிய சூரியனை போன்று நீ இருந்தாலும் அச்சைதனங்களில் சைத்தன்ய ஸ்வரூபமாக நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா. இதை நாங்கள் உணர முடியாமல் அவிவேகியாக இருக்கின்றோம். அதனால் தான் எங்களை ஜடானாம் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றார் சங்கர பகவத்பாதால். இது சாம்ப சதாசிவன் எழுதியிருந்தாலும் சரி, இல்லை சங்கர பகவத்பாதால் எழுதியிருந்தாலும் சரி, ஆனால் அவிவேகிகளுக்கு ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி, பியூட்டிஃபுல்லான வார்த்தை அது, ஸ்தபக மகரந்த ஸ்ருதிஜரி. அந்த ஆத்ம ஞானமாகிய கற்பக விருட்சத்தை பூங்கொத்தில் இருந்து பரவி செல்லும் மகரந்தம் போலே நீ எங்கும் இருக்கின்றாய், ஆனால் உன்னை எங்களால் உணர முடியாமல் இருக்கின்றதே. நீ ஜடத் வஸ்துவில் கூட சைத்தன்ய ஸ்வரூபமாக இருந்து கொண்டு மரகதம் போல மரகத ஸ்ருதிஜரி, அப்படியே அந்த ஆத்ம ஞானம் என்றும் பொக்கிஷம். அதனால தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க அம்பாளுக்கு என்ன எப்படியாப்பட்ட அர்க்கியம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அம்மா நான் கொடுக்கக்கூடிய அர்க்கியம் எப்படி என்ன, கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யாகிய சமாராக்யாம் சைத்தன்ய குசுமப்பிரியாம் அப்படின்றது. அப்போ அப்படியாப்பட்ட அந்த சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் நீ. அதே போல இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் இணையான ஒரு ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் அஜ்ஞானாந்தர துவாந்த தீபிகா என்னும் இது உள்ள கடைசியில் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும். ஆபால கோப விகிதா சர்வாதுல்லங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஜ்ஞானாந்த்வாந்த தீபிகா அப்படின்ற வரும். எப்படி நாங்கள் அஜ்ஞானத்தில் இருக்கின்றோம், அதற்கு நீ ஒரு தீபம் போல் பிரகாசிக்கக்கூடியவள் அல்லவா. அது மட்டுமல்ல, பக்தார்க பேதா, அதே மாதிரி தபோஹாரா ஜடா சிக்சக்தி சேதனாரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா அப்படின்ற வார்த்தை வரும். அதே போல சம்சார பங்க நிர்மக்ன சமுத்திர பண்டிதா அப்படின்ற வார்த்தை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஸ்லோகத்துக்கு இருக்க சமானமான லலிதா சஹஸ்ரநாமத்துடைய வார்த்தைகள். அப்போ இந்த இடத்துல தரித்திரர்களுக்கெல்லாம் சிந்தாமணி போன்று இருக்கக்கூடியவளே. சிந்தாமணி அப்படின்றது ஒரு கல். இந்த கல்லுக்கிட்ட போய் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா கொடுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்திருக்கு சிந்தாமணின்னு ஒரு இது. அப்போ இந்த தரித்திரர்கள், இந்த தாரித்திரம் படித்த இந்த மக்களுக்கெல்லாம் நீ சிந்தாமணியை போல கேட்பதை கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சம் போல இருக்கின்றாய். இதில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வருது, குணநிகா. இந்த குணநிகாவை நான் கடைசியில் சொல்கிறேன். குணநிகா, நீ தரித்திரர்களுக்கு சிந்தாமணி போன்ற குணங்களையே உருவான ஒரு சௌபாகியவதியாக இருக்கின்றாய். அதனால் எங்களுக்கு என்ன, ஜென்ம ஜலதோ, உன்னை நான் உன் குணங்களையெல்லாம் நான் சொல்வதால், என் மனத்தில் உன்னை தியானம் செய்வதால், ஜென்ம ஜலதோ, எனக்கு இந்த பிறவி என்னும் பெருங்கடலை கறக்க இது உதவுகின்றது. அது மட்டுமல்ல, நிமக்னானாம் தம்ஷ்ட்ராம் முரரிப்பு வராகஸ்ய பவதி. பியூட்டிஃபுல்லான வார்த்தை. சங்கர பகவத்பாதாலுக்கும் சரி, இல்லை இந்த சாம்ப சதாசிவனுக்கும் பெருமாள் மேலே அவ்வளோ இது. 10 அவதாரங்கள்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம் என்னன்னா இந்த முராரி. முரண் என்னும் அசுரனை அழித்ததால் அவருக்கு முராரி என்று பெயர் வந்தது என்று சொல்வார்கள். இன்னொன்று, அவர் எப்படியாப்பட்ட இதுனா, நிமக்னானாம் ஜென்ம ஜலதோ அப்படின்றார். நிமக்னானாம் அப்படின்னா அவர் தன்னுடைய அந்த முராரி ஒரு பன்றி வேடம் வராக ஸ்வரூபமாக எடுத்து பூமி பிராட்டியை கடலில் இருந்து உத்தாரணம் செய்தார். அப்படியே மேலே தூக்கிட்டு, நான் அதை தான் இந்த இடத்துல சிம்பாலிக்காக காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வராக ஸ்வரூபமான பெருமாள் பூமி பிராட்டியை அப்படியே தூக்கி நிலை நிறுத்தினாராம். அதே போல எப்படி சூரியன் ஒரே இடத்தில் இருக்கிறது, பூமி சுத்துகின்றது, முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். இங்க என்ன பண்றோம், பூமியை ஒரு அசுரன் தண்ணீருக்குள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான்.
அப்ப அந்த அசுரனை கொன்று இவர் என்ன பண்றாரு, பூமி பிராட்டியை உத்தாரணம் செய்கின்றார். பாசி பூர்த்து பெருமாளை தூசி தட்டி நமக்காக உத்தாரணம் செய்தவர் பெருமாள். அப்படி பிறவை பெருங்கடலிலிருந்து நாமும் இன்று அறியாமை என்னும் இருட்டில் மூழ்கி உள்ளோம். அப்பா எங்களையும் வந்து காப்பாற்றுங்கள். அதுதான் இதோடைய தாத்பரியம். பிறவி பெருங்கடலில் மூழ்கி உள்ளவர்களுக்கு ஆதி வராகனை போல அவதரித்த பூதேவி தாயை முராரி எப்படி தன்னுடைய கோரை பற்களில் தம்ஷ்ட்ரா அப்படின்றார் பாருங்க, நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முராரி பூ அப்படின்னு, அதுதான் இங்க சொல்றார். அந்த தம்ஷ்ட்ரா கோரை பற்களை கொண்டு எப்படி அந்த முராரியானவன் பூமி பிராட்டியை தாங்கினானோ அதே போல் அம்மா நீயும் எங்களை தாங்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பாத தூளியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எப்படி அது வந்து 2வது ஸ்லோகத்தையும் இதையும் ஜாயின் பண்ணி சொல்லணும். எப்படி பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூவரும் உன்னுடைய பாத தூளியினால் சிருஷ்டி ஸ்திதி லயம் என்னும் ரகசியத்தை செய்து வருகின்றார்களோ அதே போல உன்னுடைய பாத தூளியினால் தான் இன்று நாங்களும் உத்தாரணம் செய்கின்றோம். இதுல அவங்க 3 விதமா இவர் எடுத்துக்கிறார். ஒன்று அவித்யானாம், பூமியில பிறந்திருக்கேன் ஆனா அவித்யாவா இருக்கிறேன், அவித்யை சுரூபமாக இருக்கின்றேன். அவித்யானா இந்த இடத்துல என்ன, காம கர்ம அப்படின்வாங்க. அடுத்து ஜடானாம், ஜடானாம்னா அச்சேதனமாக இருக்கின்றேன். எனக்கு கை காலெல்லாம் இருந்தோ நான் என்ன பண்றேன், அச்சேதனமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் தாத்பரியம் தெரியவில்லை. நீதான் எனக்கு சைத்தன்ய ஸ்வரூபமாக இந்த சரீரத்தில் இருக்கின்றாய். அடுத்து தரித்திரனாக நான் இருக்கின்றேன், நீயோ எனக்கு சிந்தாமணி ஸ்வரூபமாக கேட்டதை கொடுக்கக்கூடிய கல்பக விருட்சமாகவும் பாரிஜாதமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதே போல நான் அறியாமையில் அஞ்ஞானத்தின் ரீதியில் மூழ்கி இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலில் மூழ்கி இருக்கின்றேன். எப்படி இந்த முராரியானவன் பூமி பிராட்டியை உத்தாரணம் செய்தானோ தன்னுடைய கோரை பற்களை கொண்டு, அதே போல நீயும் எனக்கு வந்து என்னை உத்தாரணம் செய். என்னால இந்த சாக்கடையிலிருந்து வெளியே வர முடியலம்மா, நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும். அதுதான் இதோடைய தாத்பரியம். அம்மா எனக்கு முடியல. அந்த சிவனுடைய மந்திரத்தை சொல்லுவாங்க, திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாதுன்ற இடத்துல அந்த ரிஷி சொல்றார், அப்பா என்னால் இந்த சம்சார வேதனையை தாங்க முடியலப்பா. எப்படி வந்து இயற்கையிலேயே அந்த ஒரு பழமானது கொடியில் வளரக்கூடிய அந்த பழமானது இளமையில் பின்னி பிணைந்திருக்கின்றதோ, நாரும் சதையும் எல்லாம் சேர்ந்து பின்னி பிணைந்திருக்கின்றதோ, அதே பழமானது முதிர்ந்து பழமாக மாறி பிறகு அது என்ன காஞ்ச பிறகு என்ன ஆகுதுன்னா அந்த ஓட்டை தானாகவே உதிர்த்தி விடுகின்றது. பீர்க்கங்காய் அதுன்னுவாங்க. ஆனால் நிறைய இங்கிலீஷ் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா குக்கும்பர்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பீர்க்கங்காய். அந்த பீர்க்கங்காயானது சிறிய பிஞ்சாக இருக்கும்போது அதன் தோல் சதை நார் கொட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னி பிணைந்திருக்கின்றது. அதே அந்த பீர்க்கங்காய் நன்றாக காய்ந்து விட்டால் அதோடைய தோல் தனியாகவும் நார் தனியாகவும் சதை தனியாகவும் அதோடைய விதைகள் தனித்தனியாகவும் பிரிந்து விடுகின்றது. அதுபோல பகவானே நீயும் என்னை இந்த சம்சாரம் என்னும் சக்கரத்தில் நான் சுழந்து கொண்டிருக்கின்றேன், என்னை பின்னி நான் கொண்டிருக்கின்றேன், அதிலிருந்து என்னை பிரித்து காட்பது உன்னுடைய பொறுப்புன்னு அங்க வந்து பெருமாள் கிட்டேயே மீன்ஸ் சிவன் கிட்டேயே வந்து அவங்க விட்டுடுறாரு வாமதேவர் என்னும் ரிஷி. இங்கே அதே போல அந்த ஸ்லோகத்தையே அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அம்மா நானும் இந்த சம்சாரம் என்னும் சக்கரத்தில் மூழ்கி இருக்கின்றேன். நீ என்ன பண்ணணும், வராகர் எப்படி பூமி பிராட்டியை தூக்கி உத்தாரணம் செய்தாரோ அதே போலவும் அவித்யையில் நான் இருக்கின்றேன், எனக்கு நீதான் தீபத்தை ஞான தீபத்தை காட்டி அருள வேண்டும். அது போலவும் ஜடமாக இருக்கின்றேன், என்னுள் இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமான மகரந்த ஸ்ருதி ஜரியாக நீ இருக்கின்றாயே, ஞானத்தை நல்கக்கூடிய ஏழையின் துயரை தீர்க்கக்கூடிய சிந்தாமணியாக நீ இருக்கின்றாயே, தரித்ரானாம் சிந்தாமணி குகனிகாம், என்னுடைய ஜென்ம ஜரா வியாதிகளை எல்லாம் தீர்த்து என்னை உத்தாரணம் செய்யம்மா அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துடைய
யந்திரம் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இதோடைய மந்திரம் பார்த்தீங்கன்னா க்ளீம் அப்படின்றது காளியோடைய பீஜம்னு வாங்க. இந்த இடத்துல அதுக்காக தான் சரஸ்வதி, பார்வதி, லக்ஷ்மி மூவருடைய சேர்ந்த இந்த யந்திரம் இது. இதை நாம் தந்திர ரூபமாகவும் மந்திர ரூபமாகவும் சாஸ்திர ரூபமாகவும் எப்படி வேணாலும் அனுபவிக்கலாம், தியானம் செய்யலாம். இதை நம்ம இந்த ஸ்லோகத்தை கேட்குறோம் பாருங்க, இதுவே ஒரு தியானம் தான். அப்போ இந்த இதுவுக்கு லக்ஷ்மிதரர் எப்படி கமெண்ட்ரி கொடுத்துருக்காருன்னதை ஒரு முறை படிக்கிறேன் கேளுங்கோ. ஹே பகவதி தவ பாத அப்ஜே ரேணுஹு, ரேணுனா பொடின்னு அர்த்தம், அதனால தான் ரேணுகா தேவின்னு அவளுக்கு பேர். ரேணுஹு ஏஷக அவித்யானாம் அந்த ஸ்திமிர நிகிர தீப நகரி, என்னுடைய இந்த உன்னுடைய பாத தூளியானது இருளை அகற்றும் சூரியனை போன்ற அறியாமை என்னும் அக இருளை நீக்குகின்றது. அது மட்டுமல்லாமல்மா ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குகனிகா ஜன்ம ஜலதோ நிமக்னானாம் முராரி வபுஹு அஸ்த அஸ்ய தம்ஷ்ட்ராபவதி அப்படின்னு போட்டு புள்ளி ஸ்டாப் வச்சுக்கோங்க. ததாச்ச மங்கள சூத்திரம் ஆரோப்பியமானஸ்ய பிரகிருதி பிரகிருத்தோபயோகே பரிணாமஹ இதி அப்படின்னு அவரே கோட் பண்ணுறாரு. இந்த இடத்துல இந்த அம்பாளுடைய அந்த ரகசிய தந்திர ஸ்வரூபத்தில் இருக்கிறது என்னன்னா, அம்பாளுடைய பாத தூளியே போதும் நமக்கு அறியாமையை நீக்கிவிடும், நாம் சைத்தன்ய ஸ்வரூபம் என்பதை உணரவிடும், ஜென்மம் பிறவி பெருங்கடலிலிருந்து நமக்கு விடுதலை வாங்கித்தரும். அது மட்டுமல்ல, என்னுடைய எஃபர்ட்னு எதுவும் கிடையாதம்மா, உன்னிடம் நான் சரணாகதி மட்டுமே அடைகின்றேன், நீ என்னை காத்து வராகரை போன்ற ஆதி வராக பெருமாளை போல உன்னுடைய கைகளை கொண்டு என்னை ஒளிமயமாக்க என் வாழ்க்கையை இட்டு செல்வாயாகன்னு பிரார்த்திக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை 54 நாட்கள் 2000 முறை யாருன்னா பாராயணம் பண்ணா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்வ வித்யா பிராப்தி கிடைக்கும் அப்படின்றது திண்ணம். அப்படின்னும் பின்னாடி இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சௌந்தர்யலகரியில் பார்த்தீங்கன்னா பலன் இருக்கு. அந்த யந்திரத்தை யந்திர பூஜையாக செய்யலாம் அல்லது தியானமாக செய்யலாம், இல்லை இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். இல்லை சுவாமி எனக்கு சம்ஸ்கிருதம்லாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா அந்த ஸ்லோகத்துடைய மீனிங்கை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை தமிழ் அப்படியே வாசித்து மனனம் செய்து அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் நிதித்தியாசனம் செய்யலாம். இப்படி செய்வதால் என்ன கிடைக்கும் என்றால், எல்லா வித்யைக்கும் அதிஷ்டாத்திரியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா மூர்த்திய அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த இதுவு. 54 நாட்கள் 2000 முறை நாம் இதை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.